ஹலோ எவ்ரிஒன், நான் உங்கள் ஜெய்சன் பேசுகிறேன். இந்த வீடியோவில் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. இந்த வீடியோவில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது இந்தியா அமெரிக்கா இடையேயான நடக்கிறதான ஒரு கான்வர்சேஷன், ஒரு பேச்சு. அதைத்தான் இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ரொம்ப நாளாகவே அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்ற நாளிலிருந்தே நிறைய அதிரடி மாற்றங்களை அமெரிக்காவில் செய்து வருகிறார். அவர் வர்த்தகத்திற்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கிறார். ஏற்கனவே தன்னுடைய தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்தது போல அமெரிக்காவிற்கு முதன்மையான இடத்தை எல்லா விதத்திலும் கொடுப்பதற்காக எல்லா முயற்சிகளையும் திரு டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் எடுத்து வருகிறார். ஸோ அது வர்த்தகமானாலும் சரி, அமெரிக்காவை மையமாக கொண்ட ஏதாவது கம்பெனிஸ் இன்னொரு நாட்டில் போய் பெருசாக இன்வெஸ்ட் பண்ணுறத அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் விரும்பவில்லை. இப்போது ரீசெண்டாக திரு டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் 3 நாடுகளுக்கு தன்னுடைய வர்த்தக ரீதியிலான பயணங்களை மேற்கொண்டிருக்கிறார். இந்த 3 நாடுகளுமே பார்த்தீங்கன்னா கல்ஃப் கண்ட்ரீஸ், சவுதி அரேபியா, கத்தார் போன்றதான 3 நாடுகளுக்கு வர்த்தக ரீதியாக விசிட் பண்ணியிருக்காரு. இந்த 3 நாட்டிலையுமே மிகப்பெரிய வர்த்தக டீல்களை அந்த நாட்டோட மெமராண்டமாக சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இனி வரும் நாட்களில் இந்த நாடுகள் அமெரிக்காவோடு மிகப்பெரிய வர்த்தக ஒப்பந்தங்களை மேற்கொள்ளும். ஸோ இது அமெரிக்காவுக்கு நிச்சயமாக ஒரு நன்மை பயக்கிறதான ஒரு விஷயம் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஏன்னா இந்த 3 நாடுகளுமே தன்னுடைய வர்த்தக விரிவாக்கங்களை அமெரிக்காவில் போய் செய்யும். அமெரிக்க மக்களுக்கு இது வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும். அங்குள்ள பொருளாதாரத்திற்கு இது மகுடம் சேர்க்கும் என்பதில் பயக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. இதைத்தான் ஒவ்வொரு நாடுகளிடமும் எதிர்பார்க்கிறார் திரு டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள். ஸோ இப்போ ரீசெண்டாக நடந்த இந்தியா பாகிஸ்தான் போரில் கூட அந்த போரை மையமாக வச்சு திரு டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அதை தனக்கு அட்வான்டேஜாக மாற்றிக்கொண்டார். ஸோ இந்த போர் முடிவுக்கு வருவதன் காரணமே என்னால் தான். இந்த 2 நாடுகளிடமும் என்னுடைய பிரஜைகள் பேச்சுவார்த்தைகள் நடத்தினார்கள். நீங்கள் போரை நிறுத்துகிறீர்கள் என்றால் உங்களோட நிறைய வர்த்தகங்களை அமெரிக்கா செய்வதற்கு தயாராக இருக்கிறது. இல்லைன்னா இந்த போரை நிறுத்தவில்லை என்றால் நாங்கள் வர்த்தகம் செய்ய விரும்ப மாட்டோம். அப்படி மிரட்டி பணிய வைத்தோம் போரை நிறுத்துவதற்குன்னு சொல்லிட்டு 2-3 இன்டர்வியூவில் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பகிரங்கமாக தெரிவித்தார். ஸோ இதுதான் நேற்றைக்கு அவர் சவுதி அரேபியாவில் அந்த கல்ஃப் கண்ட்ரீஸில் கொடுத்ததான இன்டர்வியூ, அந்த ப்ரெஸ் மீட்டில் கூட இதே கருத்தை வலியுறுத்தினார். ஸோ அந்த ப்ரெஸ் மீட்டில் அதிபர் ட்ரம்ப் அவர்கள் சொன்னதான ஒரு கருத்தானது சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. அது என்ன கருத்துன்னா, இந்திய நாடானது அமெரிக்காவோட ஒரு பெரிய ஒரு வர்த்தக டீலை க்ளோஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. ஒரு நோ டேரிஃப், அதாவது 0 டேரிஃப் டீலில் சைன் பண்ணுறதுக்கு இந்தியா ரெடியாக இருக்குது. அப்படி ஒரு ஆஃபரை அமெரிக்காவிற்கு இந்தியா கொடுத்துருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த 0 டேரிஃப் அப்படின்னா என்ன? அமெரிக்காவிலிருந்து ஏற்றுமதியாகும் பொருட்கள் இந்தியாவிற்கு வரும்போது இந்தியாவில் அந்த பொருட்களுக்கு வரி விதிப்பு கிடையாது. அந்த பொருட்களுக்கு இந்தியா வரிச்சுமையை அதற்கு மேல் ஏற்றாது. வரி இல்லாமல் அந்த பொருட்களை இந்திய சந்தைகளில் விற்கலாம். ஸோ இப்படிப்பட்டதான ஒரு டீல் ஆஃபரை அமெரிக்காவிற்கு கொடுத்திருப்பதாக திரு டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இன்னைக்கு சொல்லியிருக்கிறாரு. ஆனால் இந்திய அரசு சார்பில் இதற்கு பெரிய விளக்கங்கள் எதுவும் கொடுக்கவில்லை என்றாலும் திரு வெளியுறவுத்துறை மந்திரி திரு ஜெய்சங்கர் அவர்கள் ஒரு டீல் பேசப்படும் பொழுது, அது க்ளோஸ் பண்ணப்படும் பொழுது நிச்சயமாக அது 2 நாடுகளுக்கும் நன்மை பயக்கும் விதத்தில் தான் அந்த டீலானது, அந்த வர்த்தகமானது க்ளோஸ் பண்ணப்படும். சரியா? அப்படி இல்லாத பட்சத்தில் அந்த வர்த்தகமானது தடுத்து நிறுத்தப்படும். ஸோ ஒரு வர்த்தகம்னா 2 பார்ட்டிக்குமே பெனிஃபிஷியலாக இருக்கணும், பயன் உள்ளதாக அமைய வேண்டும். அப்படின்னா மட்டும்தான் அந்த டீல் நம்ம சைன் பண்ணுவோம். இல்லைன்னா அதற்கு சைன் பண்ண மாட்டோம். ஸோ இந்தியா திரு ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்கிறதான அந்த கருத்துக்கு எதிர்கருத்து தெரிவிக்கையில் அமெரிக்காவோடு நாம் இந்த போர் சூழலில் வர்த்தகத்தை பற்றியதான எந்த பேச்சுக்களையும் நாம் பேசவில்லை என்று மறுத்திருக்கிறது. அதன் மத்தியிலையும் திரு ட்ரம்ப் அவர்கள் நாங்கள் வர்த்தகம் பற்றி இந்தியாவோடும் பாகிஸ்தானோடும் பேசினோம் என்று வெளிப்படையாக சொல்லியிருக்கிறார். இதில் யார் சொல்கிறது உண்மை அப்படிங்கிற அந்த விஷயம் வெளிச்சத்துக்கு வரவில்லை. நாம் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். இந்திய அரசும் இதற்கான ஒரு தெளிவான நிலைப்பாட்டை எடுத்து மக்களுக்கு விளக்கத்தை கொடுக்கவில்லை. அதை இந்திய அரசு செய்யும் என்று நம்புகிறேன். அதை நிச்சயம் செய்ய வேண்டும். ஏன்னா இந்தியாவின் வெளியுறவு கொள்கையானது ஒரு நகைப்புக்குள்ளாகி இருக்கிறது. ஏன்னா இந்திய அரசு சொல்கிறது ஒன்று, அதை மறுத்து திரு டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சொல்கிறதான கருத்து இன்னொன்றா இருக்குது. மக்களுக்கு இது குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்பது உண்மை.
அதே மாதிரி அமெரிக்காவை சேர்ந்ததான ஆப்பிள் நிறுவனம், அந்த ஐஃபோன்ஸ் எல்லாம் தயாரிக்கிறாங்க இல்லையா, அந்த கம்பெனி இந்தியாவில் இன்னைக்கு நிறைய மாநிலத்தில் தங்களுடைய மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ், தங்களுடைய தயாரிப்பு ஆஃபீஸஸை, சரிங்களா, பிளான்ஸை திறந்துட்டு வராங்க. ஸோ இதற்கும் திரு ட்ரம்ப் அவர்கள் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார். அந்த ப்ரெஸ் மீட்டில் நேற்றுக்கு முந்தின நாள் அந்த ப்ரெஸ் மீட்டில் பேசும்பொழுது அந்த ஆப்பிளோட சிஇஓ டிம் குக் அப்படிங்கிறவர் தான் சிஇஓவாக இருக்கிறாரு. அவரை பார்த்து டைரெக்டாகவே இந்தியாவில் நீங்கள் அதிக அளவு கட்டிடங்களை கட்டுவதில், அதாவது முதலீடுகளை செய்வதில் எனக்கு துளியளவும் விருப்பமில்லை, அது ஏற்புடையதாக இல்லை. இந்தியாவே கவனித்துக் கொள்ளும், நீங்கள் அமெரிக்காவை கவனிக்க ஆரம்பிங்கள் என்று வெளிப்படையாக தன்னுடைய அதிருப்தியை தெரிவித்திருக்கிறார். இது ஒரு இன்டைரக்டான ஒரு மிரட்டலாக பார்க்கப்படுகிறது இந்திய வர்த்தகத்தின் மீது. இந்தியாவை ஒரு வர்த்தக ரீதியாக அட்வான்டேஜாக பார்க்கறதான ஒரு கம்பெனிக்கு கொடுக்கறதான ஒரு மிரட்டல், ப்ளஸ் அந்த முதலீடை ஈர்க்கிறதான இந்திய நாட்டுக்கு விடுக்கிறதான ஒரு மிரட்டலாகவும் பார்க்கப்படுகிறது. ட்ரம்ப் வந்துட்டு எப்போவுமே ஒரு விளம்பர பிரியர், ஒரு அட்டென்ஷன் சீக்கர். ஸோ தன்னுடைய ஒரு அட்டென்ஷனுக்காக என்னன்னாலும் பேசுவார். ஸோ அதே போல தான் இதை நம்ம இப்போ வரைக்கும் எடுத்துக்கிறோம். பட் இதனால் ஏற்பட போகிறதான பின்விளைவுகள், இது உண்மையாகவே திரு டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சொல்கிறது நடக்க போகுதா, இதை எல்லாமே நாம் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். ஏன்னா குளோபல் கம்பெனிஸ், உலக கம்பெனிகளுக்கு, ஆர்கனைசேஷன்ஸுக்கு இந்தியா வந்து ஒரு பெரிய மார்க்கெட். இந்தியாவில் விற்கிறதுக்கான மார்க்கெட் மட்டும் இல்லை, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வேலை செய்கிறதுக்கான ஒரு மார்க்கெட்டும் இந்தியா தான். ஏன்னா இங்கே தான் நிறைய ஸ்கில்டு லேபர்ஸ் வந்துட்டு கிடைக்கிறாங்க. இங்கே இருக்கிறதான அரசியல் சூழல்கள் வெளியிருந்து வருகிறதான கம்பெனிஸ்க்கு ஏற்றதாக இருக்கிறது, ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கிறது. சைனாவில் கிடைக்கிற சப்போர்ட்டை விட இந்தியாவில் இன்னைக்கு ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறது. ஸோ அதனால தான் இன்னைக்கு இங்கே நிறைய கம்பெனிஸ் வராங்க. ஆனால் இதை எதிர்த்து இன்று திரு ட்ரம்ப் அவர்கள் பல கருத்துக்களை முன்வைத்திருப்பது ஒரு பீதியை இந்திய சந்தைகளில் எதிரொலித்திருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்று. நன்றி, வணக்கம்.